டாய் டிஐஒய் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் டு டைனி டாய் டிஐஒய். இந்த வீடியோவில் நம்ம ஃபாதர்ஸ் டேக்கு ஒரு கிஃப்ட் பண்ண போகிறோம். டேபிள் ஆர்கனைசர். இந்த கிஃப்ட்டு அப்பாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு டூத் பேஸ்டோடைய கவரை தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரியது. அதை இப்படி அந்த எட்ஜஸில் செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டு இந்த சைட்ஸில் கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். அந்த மூவ் ஆகிற பகுதியையும் நம்ம செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கலாம். இதை இப்போது நம்ம கலர்ஃபுல் ஆக்குறதுக்காக ஒரு பிங்க் கலர் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு இப்படி ஒட்டி எடுத்துடலாம். அடுத்து நான் ரப்பர் பேண்ட்ஸோடைய பேக் எடுத்திருக்கேன். இதில் அது ஓப்பனாக இருக்கிறதுனால அங்கே ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன பாக்ஸ் கிடைக்குதோ இல்லைன்னா சோப் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதை எடுத்து நம்ம சைட்ஸில் ஒட்டிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல பாக்ஸஸை நம்ம ஒட்டிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி கலர் பேப்பர் நான் ரேப் பண்ணி ஒட்டி வச்சிட்டேன். இந்த பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிரைட்டாக இருக்குல்ல? இப்போ இதை சைட்ஸில் ஒட்டிடலாம். இப்போது இதையும் நம்ம குட்டி குட்டி டிவைடர்ஸ் வச்சு டிவைட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பார்ட்டை எடுத்துகிட்டு அளவு எடுத்துகிட்டு அதை எனக்கு 4 வந்துச்சு, அதனால் 4 கட் பண்ணிட்டேன். இப்போ அதை கலர் பேப்பர் வச்சு ரேப் பண்ணியாச்சு. இப்போ அதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு என்ன வைக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல ஒட்டிக்கணும். இவ்வளோ சிம்பிளாக வேணும்னாலும் விட்டுடலாம். இது ஃபாதர்ஸ் டே கிஃப்ட்டுன்றதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். இந்த ப்ளூ, அது லைட் ப்ளூ இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அது மாதிரி டபுள் சைஸில் இன்னும் நான் டார்க் ப்ளூ எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கணும். ரேப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லைட்டாக நான் மடிக்கிற மாதிரி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு கோட் ரெடி ஆயிரும். ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் இல்லையா, அதனால நான் அந்த கோட் டிசைன் நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். அப்பா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. இப்போ பாக்கெட்டுக்காக குட்டியாக கட் பண்ண மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஒட்டினோன்னா கொஞ்சம் நல்லா தூக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா ரொம்ப மடிஞ்சிருக்கும். அதனால் இப்போ இந்த பாக்கெட்டை அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் டிசைனுக்காக ஒரு ட்ரையாங்குலர் ஃபோம் ஷீட்டை ஒட்டிக்கிறேன் அங்கே பாக்கெட்டுக்கு மேலே. அடுத்து டை இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் இல்லையா, அதனால் அந்த டிப் மட்டும் நான் ஒட்டுறேன் நான். இப்போ நல்லா இருக்கு இல்லையா பார்க்கவே. இன்னும் கொஞ்சம் என்ன ஆட் பண்ணலான்னு பார்த்தா இந்த போ, இது வச்சோன்னா இன்னுமே அழகாக இருக்கும். இந்த போ சைஸ் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிட வேண்டியதான். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இப்போ உள்ளே இருக்கிற அந்த ஷர்ட் மாதிரி இருக்கிறத ஒட்டி வச்சிடலாம், இல்லைன்னா அது கீழே விழுந்துடும். அதனால் அதை ஒட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான், கோட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் 2 எடுத்துக்கலாம். அதையும் கலர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஒட்டிடலாம். இப்போ வேர்ட்ஸ் உள்ள ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்களோ அது மாதிரி எழுதிட்டு லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் உங்கள் பேர் எழுதலாம், இல்லை உங்களை எப்படி செல்லமாக கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். எழுதிட்டா இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது அதை நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் பின்னாடி கம் போட்டு ஒட்டிட்டேன். இப்போது அது ரொம்ப ப்ளைனாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஸ்டோன்ஸ் ஒட்டி பட்டன் மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டேன். அந்த ஸ்டிக்ஸில் நம்ம டபுள் சைடட் டேப்பை ஒட்டிக்கலாம். இது எதுக்குன்னா இந்த மெசேஜை ஒட்டுறதுக்காக. இந்த மெசேஜ் உங்களுக்கு என்ன நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபாதர்ஸ் டேஸ்க்கு ஏதாவது கோட் எழுதணுன்னா அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதில் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அது ஒரு மெசேஜ் போர்டாக கூட யூஸ் பண்ணலாம். டபுள் சைட் டேப்பில் தானே ஒட்டுறோம், அதனால் நீங்கள் அந்த பேப்பரை வெளியில் எடுத்துகிட்டு உங்கள் அப்பா கிட்டே ஏதாவது மெசேஜ் கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மெசேஜை எழுதி அங்கே ஒட்டிடுங்க. இதை நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கவும் செய்யலாம். இப்போ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறத கூட நீங்கள் அதில் ஒரு எழுதி ஒட்டிடலாம். அது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ அது ரொம்ப ப்ளைனாக இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதனால் ஃப்ளவர்ஸ் ஒட்டியிருக்கேன். நான் கொஞ்சம் வச்சு காமிக்கிறேன்.
பென்ஸ் வச்சுக்கலாம் அந்த சைடு. இங்கே ஏதாவது ஸ்க்ரூ ட்ரைவர், ஏதாவது அப்பா யூஸ் பண்ணுறது, கீ செயின், பென் ட்ரைவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அது, அப்புறம் கார்ட்ஸ், ஐடி கார்டு, அப்புறம் கேபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஸ்டேப்லர், இங்கே சிஸ்ஸர்ஸ். நீங்கள் வேணும்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் கூட வச்சுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. இது மாதிரி உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும், உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமாக அந்த மெசேஜ் போர்டில் நீங்கள் டெய்லியுமே வேறு ஏதாவது மெசேஜ் எழுதலாம், எதுனாலும் எழுதலாம். இந்த மெசேஜ் போர்டு குட்டீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெய்லி மாற்றி எழுதி வச்சுக்கலாம். என்ன வேணுமோ அதை சொல்லி கூட எழுதி வைக்கலாம். இல்லை என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட நீங்கள் சொல்லலாம். இது அப்பாவும் ரொம்ப க்யூரியஸாக இருந்து அதை டெய்லியும் பார்ப்பார். இந்த கிஃப்ட்டை ஃபாதர்ஸ் டேக்கு மட்டும் கொடுக்கணும்னு இல்லை, அப்பாவுக்கான ஸ்பெஷல் டே, பர்த்டேவாக இருக்கலாம், இல்லை வெட்டிங் டேவாக கூட இருக்கலாம். அப்போ கூட இந்த கிஃப்ட்டை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா டைனி டாய் டிஐஒய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டைனி டாய் டிஐஒய்க்கு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.